பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே கடவுள், அவர் நம்மீது ஒளி வீசினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நாளிலே புனித அந்தோனியார் வழியாக கடந்த வருடம் முழுவதும் நாம் அனைவரும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டிலே முதலாவது செவ்வாய்க்கிழமையிலே இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வருடத்தை ஆசீர்வாதம் உள்ள வருடமாக நமக்கு தந்து வழிநடத்த அந்தோனியார் வழியாக எல்லோரும் சேர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய நாட்டுக்காக, முழு உலகிற்காக மன்றாடுவோம். இந்த ஆண்டு சிறப்பாக நம்முடைய திருக்குடும்பத்தின் ஆண்டாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி நம்முடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சிறப்பாக உலக நாட்டுக்காக சமாதானத்துக்காக ஜெபிக்கும்படியும் திருப்பலியிலே ஒரு நாளும் 3 முறை அருளந்த மரியாதை என்ற செபத்தை செபிக்கும்படி கேட்டு எல்லோரும் செபித்து கொண்டிருப்போம். கடைசி நற்கருணை பாடல் முடிந்ததும் அந்த அருளைந்த மரியாதை என்ற செபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான சகோதரங்களே, இன்றைய முதல் வாசகத்தினூடாக யோவான் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்றும் அன்பு செலுத்துகிறவர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்றும் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை என்றும் குறிப்பிடுகிறார். கடவுள் அன்பாயிருக்கிறார் என்பதை 2 வழியாக அறியலாம். அதிலே முதலாவதாக, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அவருடைய அன்பு அதுதான். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். 2வதாக, நம் பாவங்களுக்கு கழுவாயாக தம் மகனை அனுப்பினார். நம்முடைய அனைவரும் பாவிகள், பாவங்களுக்கு கழுவாயாக சிலுவையிலே தன் வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக அவரை அனுப்பினார் என்று நாம் முதல் இறைவாக்கிலே பார்க்கின்றோம். ஆகவே அப்பேற்பட்ட அன்புடைய இறைவன் நம்மை கைவிடுவதில்லை, கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்து சில முயற்சிப்போம். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அப்பங்களை பலுகச் செய்த நிகழ்வு எடுத்துரைக்கப்படுகிறது. பசியோடு யாரும் இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆகவே அவர்களை அந்த சந்தித்தவர்கள் பசியோடு இருக்கிற வேளையிலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து பசியை போக்க அங்கே இருந்தவர்களிடம் 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருந்ததை அதை 5000 பேருக்கு உணவாக பகிர்ந்து கொடுக்கிறார். அதனூடாக நாமும் இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ நம்மையும் ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த சிந்தனைகளை மனதில் இருத்தி அவருடைய அன்பு மக்களாய் நாம் தொடர்ந்து நடந்து செல்வோம். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே குற்றங்குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையிலே தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவிடம் அன்பு செலுத்துவோமாக.
ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுளின் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதான நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக. நற்செய்திக்கால் நிற்போம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டுமா என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்,
உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களை 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு அருளும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றன. ஏனெனில் உம்முடைய வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு பரிமாற்றத்தினால் நிலைவாழ்வின் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகளுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மறை மாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநாயகனவரோடுமுடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமொழியுள்ள ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரை எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும். இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து நம் அனைவரை இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தும்படியாக இயேசு கற்றுத்தந்த சிபத்தினூடாய் இறை தந்தை நோக்கி ஜெபிப்போம். உலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மதிரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் நம்முடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதையுட்கொண்டு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உலகின் ஆமென். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறிவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த இயேசுவின் பிறந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திரள நான் தோதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மிகுந்த இரக்கத்தினால் கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு கொண்ட பாவ ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் மகனை அனுப்பினார். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீரங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனூடாக ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. அன்போ பணி புரிந்து சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவநகர் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எம் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களில் எல்லாம் உடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.